உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் எல்லா ஆன்மாக்களுக்கு என்னுடைய ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த உலகம் கொடுக்குற அனுபவம் அற்புதமான ஞான அனுபவம். ஞானத்திற்கு உண்டான அடையாளம்தான் அது. அந்த அனுபவம் வர்றதுக்கு அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்க்கை முறையை வந்து அமைச்சுக்கணுன்னா தவ வாழ்வும் அறவாழ்வும் ஒழுக்கமும் அவன்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இந்த ஞான அனுபவங்கிறது வந்து ஈஸியாக சித்திக்கும். நீ இந்த பூமியில் பிறந்துட்டினாலே வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி வாழ்கிற காலத்தில் யாரையுமே ஏமாற்றக்கூடாது. நீ உன்னோட சுயநலத்துக்காக பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. நீ வாழ்கிற வாழ்க்கை உன்னை நம்பின வாழ்க்கை, நீ நம்பிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கணும். உன்னை நம்பியே நீ வாழணும். அதே போல் வாழ்க்கையில் நேர்மையான செயலும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய உள்ளமும், அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்லது பிறருக்கு வந்து நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பிறருக்கு வந்து தீமை செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் ஈடுபடாமல் இருக்கணும். தீமை செய்யாமல் இருக்கணும். ஏன்னா இந்த மனிதன் இறந்த மரணம் சம்பவிச்சதுக்கு பின்னாடி எல்லாம் சொல்கிற மாதிரி உடனே வந்து முக்திக்கு மோட்சத்துக்கெல்லாம் போகிறதில்ல. ஏன்னா நம்ம வரவு செலவு கணக்கு பார்த்து தான் நம்மளை வந்து நமக்கு ப்ரொமோஷனே கிடைக்கும். அதாவது பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதி பரீட்சையில் நம்ம எழுதின பரீட்சை பேப்பரை வச்சு நமக்கு வந்து நம்ம படித்ததனுடைய அளவீடு செஞ்சு எப்படி மார்க் போட்டு 1ஆம் கிளாஸுக்கு தட்டுறதா 2ஆம் கிளாஸுக்கு தட்டுறதா இல்லை படித்ததுலேயே போடுறதா அப்படிங்கிறது வந்து செய்கிறாங்களே, அது மாதிரி நமக்கு வந்து அங்கே பரீட்சை நடக்கும். அப்போது அந்த பரீட்சை நடக்கிற போது என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கையில் வினைப்பயன்களுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பிறப்பு கிடைக்கிது. இந்த பிறப்பே வந்து கிடைக்கிறது, இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு காரணமே வினைப்பயன் தான். அப்போ என்ன வினைப்பயன், நல்வினை தீவினைன்னு இருக்கு இல்லையா, அந்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பிறப்பு கொடுப்பாங்க. அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு விசாரணை நடக்குங்க. அந்த விசாரணையில் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச தவறுகளையும் சுட்டி காட்டுவாங்க. நம்ம நல்ல வாய்ப்புகள் நமக்கு வந்ததையும் சுட்டி காட்டுவாங்க. அதை தவற விட்டது, அதாவது தவறு செஞ்சதையும் சுட்டி காட்டுவாங்க, நல்லதை தவற விட்டதையும் சுட்டி காட்டுவாங்க. அப்போ அப்படி காட்டும்போது நமக்கு என்ன ஏற்படும்னா, அந்த தவறு செஞ்ச வேதனையை விட நல்ல வாய்ப்புகளை தவற விட்ட வேதனை இருக்குது இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் நம்மளை பாதிக்கும். அந்த வேதனை மிகப்பெரிய இதாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழல் வராமல் இருக்கணும்னா, இப்போவே நான் சொன்ன மாதிரி அந்த தவ வாழ்க்கையிலையும் அறநெறியோடு வாழ்கிறவங்களுக்கு அந்த தவறு செய்யவும் மனம் வராது, தவறும் செய்யவும் மாட்டாங்க. அதே போல் நல்ல வாய்ப்புகளை தவறவும் விட மாட்டாங்க.
அப்போ இங்கே தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அங்கே போயும் அந்த கஷ்டத்தை நம்ம நல்ல வாய்ப்பு இருந்து தவற விட்டுட்டோமேங்கிற வேதனையும் அங்கே வரும், தவறு செஞ்சதுக்கு உண்டான தண்டனையும் வரும். அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நல்ல அறவாழ்வோடு வாழணும். அப்போ எந்த ஒரு மனக்கசப்பும் மன வேதனையும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது மனநிறைவோட நம்ம வந்து நம்மளுடைய மரணம் சம்பவிக்கணும். மனநிறைவோட நல்லபடியாக எப்படி வாழ்ந்தோம்னா நம்ம நல்லபடியாக வாழ்ந்த நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிற அந்த மனநிறைவோட இருந்தோம்னா முப்பிறப்பிலையும் சரி இந்த பிறப்புலையும் சரி எந்த ஒரு இதை இங்கே இந்த உலகத்தில் நான் இப்பிறப்புலி முப்பிறப்புலி இந்த இதில் வந்து பயன்படுத்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் அது என்னுடையது அல்ல, எல்லாம் நான் இங்கிருந்து எனக்கு நான் பயன்படுத்துறதுக்கு கொடுத்ததே தவிர என்னுடையது அல்ல. ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை மனநிறைவோடு வாழ்ந்துருக்குறேங்கிற நினைவோடு நமக்கு மரணம் சம்பவிக்கணும். அப்போ தான் நிறைவடையுமே தவிர அதுக்கிடையில் இங்கே இருக்கிற பொருள் மேலேயோ இல்லை மற்ற இதுக்கு மேலேயோ நம்ம பற்றுதல் வைத்திருக்கிற வரைக்கும் நம்ம நிறைவோட நமக்கு மரணம் எப்போதுமே சம்பவிக்காது, யாருக்காக இருந்தாலும் அப்படிங்கிறது எல்லோரும் உணரணும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.